ஹோம்மேட் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? சிம்பிளான ரெசிபி தான், 5 ஸ்டெப்ஸில் பார்த்துடலாம் வாங்க. நமக்கு என்ன வெஜ்ஜஸ் பிடிக்குமோ அதை நம்ம எடுத்துக்கணும். நான் கேரட் எடுத்திருக்கேன், பீன்ஸ், கேப்சிகம், அப்புறம் கோஸ், அப்புறம் இது 3 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு உப்பு எண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் பண்ணிக்கிறேன். அது நம்ம வெஜிடபிள்ஸோடு போடுறத விட நம்ம தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டோம்னா அது இன்னும் தனித்தனியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ அது வாயில் தனியாக கிடைக்கும், அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணுறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது ரொம்ப முட்டை சாப்பிட்றப்ப தனியாக உப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் போட்டு நம்ம அதில் பூண்டு, நம்ம வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்கி மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வெஜ்ஜஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம குக் பண்ணுறப்போ அது நமக்கு என்ன அளவு தேவையோ, நமக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்னா அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நறுன்னு வேணும், நான் வெஜ்ஜஸ்லாம் நல்லாவே சாப்பிடுவேன் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆஃப் பாயில் இல்லை ஆஃப் குக்கிங்லேயே நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வெஜ்ஜஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் சாஃப்டாக வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வேக வச்சுக்கலாம். வெஜ்ஜஸ்மே எனக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கிறவங்களால நீளமாக வெட்டியிருக்கேன். உங்களுக்கு சின்னதாக போட்டாலுமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே பொடிசாகவுமே வெட்டி போட்டுக்கலாம். இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. நீங்கள் வெஜ்ஜஸ்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நூடுல்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலாஸோ இல்லை நீங்கள் சோயா சாஸ் இது மாதிரிலாம் ஆட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸோடு போட்டு கிளறப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மசாலாஸ்லாம் நூடுல்ஸில் ஒட்டாது, அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் பர்சனலி நான் இப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வெஜ்ஜஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டு அது மேலே சோயா சாஸ் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் சில்லி சாஸ் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் எக்ஸும் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இது கொஞ்சம் ஊறணும். இது ஊறினதுக்கப்புறம் நல்லா 2 மினிட்ஸ் கழித்து மசாலாஸ் ஆட் பண்ணுவேன். நான் சில்லியும் கரம் மசாலா 2 மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டேன். இது போட்டு நல்லா நம்ம கிளறப்போ எல்லா வெஜ்ஜீஸு ப்ளஸ் நூடுல்ஸ் எல்லாத்தோட ஈக்குவலாக அது கலந்து வரும். அப்போ சாப்பிட்றதுக்கு இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களால் எல்லாத்தையும் கிளற முடிச்சா கிளறுங்க, இல்லைனா ஹஸ்பண்ட் ஹெல்ப் கூப்பிட்டுக்கோங்க. அவங்க நல்லா கிளறப்போ கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஊற வச்சிடணும். அப்போ தான் அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ டைம் டு ஈட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.